வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸில் இந்த வாரம் பக்தி பாடல்கள் சுற்று நடந்தது. இதில் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச கப்பீஸ் என்ற கானா பூவையர் கலக்கலா ஒரு அம்மன் பாடலை பாடி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அப்படி இருந்தும் மீண்டும் ஒரு முறை அவர் டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஷோவில் நடந்த பக்தி பாடல்கள் சுற்றுக்கு நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, டைரக்டர் பாலாஜி தரணிதரன் மற்றும் பின்னணி பாடகர்கள் அனுராதா ஸ்ரீராம், TL மகாராஜன் பல சிறப்பு விருந்தினர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த சூப்பர் சிங்கர் ஷோலியே ரொம்பவும் பிரபலமாகவும் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச போட்டியாளராகவும் இருக்க கப்பீஸ் கானா பூவையர் ஓம் சக்தி பராசக்தின்னு ஒரு அம்மன் பாடலை எடுத்து ரொம்பவே கலக்கலா பாடி அசத்தியிருந்தாரு. அப்படி இருந்தும் இந்த முறை வெறும் 28 மதிப்பெண்கள் மட்டுமே எடுத்த காரணத்தினால அவர் இரண்டாவது முறையா மீண்டும் டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இதற்கு முன்னாடி கெட்டப் ரவுண்ட்ல நம்ம கப்பீஸ் கானா பூவையர் தளபதி விஜயோட தெரி படத்திலிருந்து ஜித்தி ஜில்லாடி பாடலை அவரை மாதிரியே கோட் போட்டு கண்ணாடிலாம் போட்டு சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு தாறுமாறா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. இருந்தாலும் அந்த வாரமும் அவர் டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்பட்டாரு. அதன் பிறகு மக்களிடையே 1/2 கோடி வாக்குகளுக்கு மேல பெற்று திரும்பவும் ஒரு என்ட்ரி கொடுத்தாரு நம்ம கப்பீஸ். இந்த வாரம் ஜட்ஜஸ் கமெண்ட் சொல்லும் போதும் கப்பீஸ் கிட்ட நீங்க இன்னும் மியூசிக்கை புரிஞ்சுக்கிட்டு பாடினா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கப்பீஸை பொறுத்த வரைக்கும் அவர் பொதுவாகவே கானா பாடல்களை பல வருடங்களா பாடிட்டு இருக்காரு. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருந்தாலும் மக்களை என்டர்டெயின் பண்ற விஷயம்னு வரும்போது இந்த சூப்பர் சிங்கர் ஷோல இருக்க போட்டியாளர்களே இவரை விட யாராலையும் மக்களை அந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணி சந்தோஷப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு வெகுஜன மக்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ற அளவுக்கு அவரோட ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் அமைஞ்சிருக்கும். நம்ம எல்லாருடைய ரொம்பவும் ஃபேவரட்டான கப்பீஸ் என்ற கானா பூவையர் இந்த வாரம் டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்பட்டதை பத்தியும் அவர் திரும்பவும் போன வாட்டி மாதிரியே ஒரு மாஸ் என்ட்ரி கொடுப்பாரான்றதை பத்தியும் மேலும் இந்த முறை அவர் எவ்வளவு ஓட்டுகள் வாங்குவாருன்றதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.